بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. وقال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه كما قال صلى الله عليه وسلم. அன்பாளருடைய அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் நாம் அதனுடைய புனிதத்துவத்தை பற்றி விளங்கியிருப்பதை எல்லாம் விட மிக்க மேலானது, ரொம்ப புனிதமானது, ரொம்ப பாக்கியமானது. இந்த மாதத்தில் நாம் என்ன பாக்கியங்களை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதையெல்லாம் விட ஆயிரம் மடங்கு பெரும் பெரும் பாக்கியங்களை பேறுகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த மாதம். குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் அடைய வேண்டிய பாக்கியங்கள் 3 என்று பார்த்தோம். 1, அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை பெற வேண்டும். 2, தக்வா என்ற இறையச்சத்தை பெற வேண்டும். 3, மௌத்துக்கு பிந்தைய மறுமை வாழ்க்கையில் நரக விடுதலையை பெற்றுவிட வேண்டும். இந்த 3 பாக்கியங்களையும் நாம் தவறாமல் பெற வேண்டும். இந்த 3ஐயும் அடைவதற்கு என்ன வழி? 3 விஷயங்களை கடைபிடிக்கும். 1, 1 மாத காலம் எல்லா வகையான பாவங்களை விட்டு எச்சரிக்கையாக ஒதுங்குகிறது. கண்ணுடைய பாவம், காதுடைய பாவம், நாவுடைய பாவம், உண்ணுகின்ற உணவில் சம்பாத்தியத்தை தொடர்பு கொள்ளும் நண்பர்கள் எல்லா பாவங்களை விட்டும் எச்சரிக்கையாக முழுமையாக ஒதுங்கி விடுவது. இதுதான் ரமலானில் நாம் செய்கின்ற வணக்கங்களிலேயே முதன்மையான வணக்கம். அடுத்து 2வது வணக்கம், அல்லாஹ் நம் மீது எவற்றை ஃபர்தாக்கி இருக்கிறானோ அந்த ஃபர்தான வணக்கங்களை மற்ற எல்லா காலங்களையும் விட கூடுதல் முக்கியத்துவத்தோடு நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நம் மீது ஃபர்தாக்கி இருக்கிற வணக்கங்களை முதன்மையாக தொழுவது, வேலை கொள்வது. 2, ரமலானுடைய நோன்பு. 3, அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்துக்கான ஜக்காத். 4, ரொம்ப முக்கியமான செய்தி, கலிமா. கலிமா என்பது ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு வாழ்க்கை. இதை பார்த்தோம்னா கலிமா பற்றி பார்த்தோம்னா நான் சொல்லி சொல்லலை. சகோதரர்களே, நம்ம ரமலானில் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான வணக்கம் பரவான வணக்கங்களை முழுமையாக நிறைவேற்றுவது. அதில் 5 வேளை தொழுகை எல்லாத்துக்கும் புரியுது. நோன்பு அதிகம் நல்லா விளங்குது. ஜக்காத்து செல்வம் இருந்தால் கணக்கு பார்த்து 2.5% கொடுக்கணும், அதுவும் விளங்கு. அடுத்து இப்போ சொல்ல போகிறது கலிமா. ஒரு ஃபர்து பெருமை. கலிமானா என்ன ஃபர்து? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முடிஞ்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. கலிமானா ஃபர்து இல்லை. நல்ல விளங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது அது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்பாக மனிதன் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை அவன் மீது ஃபர்து, கட்டாய கடமை. அது என்ன வாழ்க்கை? உதாரணத்துக்கு வைத்துக்கணும், ஒரு மணமகன் பள்ளிவாசல் உட்கார வச்சு ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிக்காக நடக்குது. என்ன கேட்போம்? இன்னாருடைய மகள் இன்னாரை ஒரு நகை மகர் தொகையாக கொடுத்து இந்த 2 பேரை சாட்சியாக வைத்து கூடியிருக்கும் சபையோர்கள் முன்னிலையில் உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுத்தேன், ஏற்றுக்கொண்டீர்களா? அவர் சொல்லுவார், ஏற்றுக்கொண்டேன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பின்னாடி
நேற்று வரைக்கும் அந்த பெண்ணை பார்க்கறது ஹராம் இருக்கு, இப்ப பார்க்கறது ஹலால். நேற்று வரைக்கும் அந்த பெண்ணை தொடுறது தீண்டுறது ஹராம், இன்னைக்கு தொடுவதும் தீண்டுவதும் ஹலால். நேற்று வரைக்கும் அந்த பெண்ணு மௌத்தா போயிட்டா எனக்கு ஒண்ணுமே இல்லை, இப்ப மௌத்தா போனா அந்த பெண்ணுடைய சொத்துல எனக்கு பங்கு உண்டு. இவரு மௌத்தா போனா அந்த பெண்ணுக்கு இவருடைய சொத்துல பங்கு உண்டு. இவருடைய மௌத்துக்காக 4 மாசம் 10 நாள் அந்த பெண்ணு தனியாக இந்தாவில் காத்திருக்க. பல பல விஷயங்கள் சட்டங்கள் மாறும். ஒரே ஒரு வார்த்தை என்னது? ஏற்றுக்கொண்டேன். உலகம் ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒற்றை வார்த்தையின் மூலமாக நிலவரங்கள் நிறைய மாறுது. நம்ம நினைக்கிறோம் ஒரு வார்த்தையை கொண்டு, வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. ஏற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வினாடி முதல் அவனுடைய கடைசி மவுத்து வரைக்கும் அவளுக்கு பசி இல்லாமல் உண்ண கொடுப்பது என் மீது கடமை, என் தோல் மீது சுமந்து கொண்டே பொறுப்பு. இந்த வினாடி முதல் அவள் கடைசி மரணம் வரைக்கும் அவளுக்கு நிர்வாணம் இல்லாமல் கண்ணியமாக உடுத்த கொடுப்பது என் மீது கடமை. அவள் மரணம் வரைக்கும் அவளுக்கு கண்ணியமான முறையில் நிம்மதியாக வாழ்வதற்கு வசிப்பிடம் அமைத்துக் கொடுப்பது என் மீது கடமை. அவள் நோய்வாய்ப்பட்டால் அவளுக்கு மருத்துவம் செய்து அவளை குணப்படுத்துவது என் மீது கடமை. இதையும் தாண்டி அவளுக்கு நியாயமான தேவைகள், வெளிப்படையான அந்தரங்கமான சொல்லுகின்ற சொல்ல முடியாத பல வகையான தேவைகள் அவளுக்கு உண்டு. அதில் நியாயமான நேர்மையான தேவைகள் என்னென்ன உண்டோ அவை எல்லாவற்றையும் என் சக்தியின் உச்ச வரம்புக்கு முடிந்த அளவுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்து அவளை திருப்திப்படுத்துவது என் மீது கடமை. இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இவ்வளவு உண்டு. அவளை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் பாதுகாப்பு செய்வேன். நேற்று வரைக்கும் அவன் தகப்பனுடைய பொறுப்பு. அவள் குழந்தை பிறந்ததை இருந்து கணவன் கைப்பிடிக்கிற வரைக்கும் அவளுக்கு உண்ண கொடுப்பது, உடுத்த கொடுப்பது, தங்குவது, மருத்துவம் செய்வது, அவளை பாதுகாக்க சகலமும் பெற்ற தகப்பன் மேல கடமை. இப்ப இன்னைக்கு அந்த தகப்பன் தன் பொறுப்பில் இருந்து விலகுகிறான். கணவன் நீ கையில் எடுக்கின்றாய், அந்த பொறுப்பை ஒரு தோல் மீது சுமத்துகின்றான். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம் தான் ஏற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தை. வெறும் வார்த்தை அல்ல அது, அது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு பெரிய சுமை. அந்த சுமையை நீ ஏற்பதற்கு பின்பாக நிறைவேற்ற தவறினால் அல்லாஹ் ஒரு சும்மா வருவாள். இந்த கணவன் கல்யாணம் முடிச்சிட்டாப்புல, அவளுக்கு சரியா சாப்பிட தரவில்லை, நல்லா உள்ள சும்மா விடுவான். அவளுக்கு சரியா உடுத்த கொடுப்பதில்லை, அவளை நிம்மதியா வாழ விடுறதில்லை, அவள் நோய்வாய்ப்பட்ட கண்டுகிறதே இல்லை. அவளுடைய அந்தரங்கமான வெளிப்படையான தேவைகள் என்ன என்று உணர்ந்து அவற்றை நிறைவேற்றி கொடுத்து அவளை சந்தோஷப்படுது, அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. இன்னும் ஒரு அடிமையை வாங்கி கொடுக்கணும் நான் வீட்டில் கல்யாணம் முடிச்சது. பல பேருடைய நன்மை அப்படித்தான் இருக்குது. பல பேர் மனைவிய இன்னமும் அடிமை சந்தையில போய் ஒரு அடிமையை வாங்கி வந்த மாதிரி அதை சொன்னா அதை கேட்கணும். இருந்தா இரு, எந்திருன்னா எந்திரு, துணி துவைங்க தவ, சமையல் பண்ணா சமையல் பண்ணி, வீட்டை பெருக்குன்னா பெருக்கு, பிள்ளைகளை பார்க்கணும் பார்த்துக்க, வாழ்க்கைக்கு கூப்பிட்டா வா. இப்படி ஏதோ ஒரு அடிமையை நடத்துறது மாதிரி தனக்கு ஒரு வேலையால் பணியால் அடிமை கிடைச்சு போச்சு இல்லை. கடுமையான பொறுப்பு அல்லாஹ்ட்ட நினைக்கிற பதில் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் போது சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உலகத்து கடைசி நேரம், ரூஹு அடங்குகிற கடைசி நேரம், பெருமானாருடைய ஜல் பெருமானாருடைய நாவெல்லாம் அப்படி சோர்ந்துருச்சு. வாயில இருந்து வருகின்ற வார்த்தை வாய் மூடி திறக்குது, ஓசை இல்லை, சத்தம் இல்லை. மாதத்தை பிடிச்சி கேட்டார். இந்த கடைசி நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட அதுக்கடுத்து பேசல சொன்னார். அதுக்கடுத்து அல்லாஹும்ம ரஃபீகுல் அலா, அல்லாஹ் மேலான என் தோழனோடு அந்த வார்த்தையோட பற்றி சொன்னார். கடைசி சொன்ன வார்த்தை தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா. அந்த வார்த்தையை முழுசா சொல்ல முடியல. என் உம்மத்திகளே, தொழுகை தொழுகை என்ன அர்த்தம்? தொழுகையை எல்லாம் உறுதியாக பிடிச்சிக்கோங்க. தொழுகையிலாம் எல்லா விஷயம் இருக்கு. தொழுகை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. தொழுகை போச்சு, எல்லாம் போச்சு. என் உம்மத்துகளே, தொழுகை தொழுகை. இந்த வார்த்தையை கூட சொல்ல முடியல. ஒரு வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை. அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய மனைவிமார்கள்
அல்லாஹ் உங்களிடத்துல ஒப்படைத்திருக்கிற அமானிதங்கள் நாளை மறுமையில் அவர்களை கொடுத்து அல்லாஹ் கேட்பான். என் மனைவி தானே, யார் கேட்க முடியும்? நினைச்சிடாதீங்க. மனைவிமார்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள், அவங்க நல்ல விதமா நடத்துங்க, கண்கலங்காம பாதுகாத்துக்கணுங்க, நியாயமான தேவைகளை நிறைவேற்றி கொடுங்க, அவங்கள மதிச்சு நடங்க. இதெல்லாம் உள்ள இருக்கு. சொன்ன வார்த்தை சுருக்கம். அம்மா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்களை சொந்தமாக்கி கொண்ட அடிமைகள் பணியாளர்கள், அவங்கள சக்திக்கு மீறி வேலை வாங்காதீங்க. அடிமை என்று ஆடு மாடுகளை கூட நடத்தாதீங்க. உன்னை போல மனுஷன் அவனு, உன்னை போல மனுஷன். உன்கிட்ட காசு இருக்கு, அல்லாஹ் உனக்கு அவனை அடிமையாக்கிட்டான். அவன்கிட்ட காசு இருந்தா நீ அவனுக்கு அடிமையா போயிருக்கு. சொல்லலை, சொன்ன வார்த்தை சொல்றோம். தொழுகை தொழுகை, கரம் பிடித்த மனைவிமார்கள் உங்களுடைய அடிமைகள். முடிஞ்சு. அதுக்கு மேல சவுண்ட் பேச. இப்ப மனைவிமார்களுக்கு அந்த ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னதற்கு பின்பாக வெறும் வார்த்தை அல்ல, சத்தியப்பிரமான வாக்குறுதி. கடைசி மவுத்து வரைக்கும் அவளை கண்கலங்காமல் காப்பாற்றுவேன். இருந்தா கொடுப்பேன், உழைச்சி கொடுப்பேன், எப்படியாச்சு அவளுடைய எல்லா தேவைகளையும் கண்ணியமான முறையில் நிறைவேற்றி கொடுத்து கண்கலங்காமல் அவளை வாழ வைத்து சந்தோஷமாக அவளுடைய வாழ்க்கையை நான் கழிப்பதற்கு ஏற்பாடு செய்வேன். அந்த வாக்குறுதி தான் ஏற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தை. அதனாலதான் அவன் உனக்கு ஹலால் பார்க்கறதுக்கு, தொடுறதுக்கு, தீண்டுறதுக்கு ஹலால். அவன் மூத்தா போனா அவன் சொத்துல உனக்கு பங்கு உண்டு, நீ மூத்தா போனா அவன் சொத்துல பங்கு உண்டு. நீ மூத்தா போனா 4 மாசம் 10 நாள் உனக்காக அவள் ஏத்திக்கா, அவன் இதா இருக்கணும். சகோதரர்களே, அதே போன்று வாங்க விஷயத்துக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கிறான், முதல்ல உள்ள வரணும். சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சொன்னது உள்ள வரணும். சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொன்னா அதுதான் இல்ல. அது ஒரு பெரிய வாக்குறுதி, சத்திய பிரமாண வாக்குறுதி. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு நீ வேகம் போகும்போது சொல்லி முடியது. அப்படியே ரூஹ் அடங்காது, ஆவி புரியது, வாழ்க்கை நடந்தது. சொன்னாங்க, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு வந்துச்சோ சொர்க்கத்துக்கு போயிட்டான், போயிட்டான் சொர்க்கத்துக்கு உள்ள. அவன் சொர்க்கவாதி என்பதற்கு தெல்ல தெளிவான அடையாளம் கடைசி நேரத்தில் அவனுடைய நாவில் இருந்து வருகின்ற கண்மாம். இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள நீ எடுத்து வைக்கிறது காலே சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். உலகத்தை விட்டு நீ போகும்போது சொர்க்கத்துக்கு போய் சேரணுமா, சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இஸ்லாத்துக்கு வந்ததற்கும் மௌத்தை தழுவுவதற்கும் இடைப்பட்ட அந்த காலையில் கழிகின்ற ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த சத்திய வாக்குக்கு முரணாக இருக்கிறார், உட்பட்டு இருக்கணும். அதை தழுவி அதை பேணி இருக்கணும். எப்படி உதாரணமா, ஒரு பெண்ணு கல்யாணம் வச்சுட்டா. கல்யாணம் பின்னாடி அவளும் கணவன் ஏற்றுக்கிட்டால, ஏற்றதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்? என்ன அர்த்தம்னா, நான் கணவன் ஏற்றுனேன், நீ என்னுடைய மௌத்து வரைக்கும் என்னுடைய பெண்மையை உன்னை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கும் நான் சொந்தப்படுத்த மாட்டேன். அந்த பெண்மையில் ஒரு அணு அளவு கூட யாருக்கும் நான் பங்கு வைத்து கொடுக்க மாட்டேன். முழுக்க முழுக்க சுக வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை, பால் உணர்வோடு சம்பந்தப்பட்ட அந்த கற்பொழுக்கத்தை ஒப்படைக்கின்ற அந்த வாழ்க்கை, அது முழுக்க முழுக்க உனக்குத்தான் சொன்னோம். கனவுல கூட, கற்பனையில கூட வேறு யாருக்கும் நான் அதை சொந்தப்படுத்த மாட்டேன். இது சத்தியம். என்ன வெட்டினாலும் சரி, என்ன அறுத்தாலும் சரி, என்ன பொசுக்கினாலும் சரி, என்ன சுட்டு போட்டு தள்ளினால், என்ன செஞ்சாலும் சரி, என் கற்பு என் கணவனை தவிர்த்து யாருக்கும் சொந்தம் இல்லை. கடைசி மரணம் வரைக்கும் போராடுவேன். சாமன் செத்தாலும் சாமன் என்னுடைய கணவனுக்கு சொந்தப்படுத்த வேண்டிய அந்த கற்பை அடுத்தவனுக்கு கொடுத்துதான் போவேன். வாழ மாட்டேன். செத்தாலும் சாகிறேன், ஆனால் வாழ்றதுக்காக நான் அதை காவு கொடுப்பேன். நான் அந்த அவளுடைய உறுதி வேண்டும். அப்படி இல்லாமல் அவன் வாழ்கிறான். வாழ போகும்போது இஸ்லாமில் கணவனுக்கு சொந்தப்படுத்த வேண்டிய விஷயத்தை அடுத்தவனும் சொந்தப்படுத்துறான். யார் அதை? ஒரு பத்தினியா, உத்தனியா, வேசி, நடத்தை கெட்டவள், விபச்சாரி, மோசமான நடத்தை. கணவன் எல்லா குற்றத்தையும் மன்னிப்பான், மனைவி செய்ய எல்லா குற்றத்தையும் மன்னிச்சிருவான், போய் விஷயத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனிதன்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்நாளில் கடைசி மூச்சு வரைக்கும், இறுதி சொட்டு ரத்தம் இருக்கின்ற வரைக்கும், கடைசி மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் அல்லாஹ் உன்னை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தில் யாரையும் எதையும் நான் வணங்க மாட்டேன். வணக்கம் என்று வந்து விட்டால் உனக்கு மட்டும் தான் சொந்தம், உன்னை மட்டும்தான் வணங்குவேன். உன்னை தவிர்த்து யாரையும் எந்த நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த காலத்திலும் வணங்க மாட்டேன். கழுத்தை அறுத்தாலும் சரி, துண்டம் துண்டமாக வெட்டு கூறு போட்டாலும் சரி, கரித்து பொசுக்கி சாம்பலாக்கினாலும் சரி, அல்லாஹ் உன்னை தவிர்த்து வேறு யாரையும் வணங்க மாட்டேன். வணக்கம் என்று வந்து விட்டார் உனக்கு மட்டும்தான். சுஜூது செய்வது அல்லாஹ் இந்த நெத்தி இந்த உலகத்தில் உனக்கு முன்பாக மட்டும்தான் தரையில வரும். ஒரு யாருக்கு முன்னாடி அவன் மன்னனாக இருக்கட்டும், அவன் அதை விட பெரிய ஆளாக இருக்கட்டும், யாருக்கு முன்னாடியும் இந்த நெற்றி கீழே சாயாது. அல்லாஹ் உனக்கு மட்டும்தான் சாயும். காரணம், நெற்றியை தரையில் வைப்பது இபாதத், வணக்கம். வணக்கம் அத்தனையும் உனக்குத்தான் சொந்தம். பிரார்த்தனை செய்வது அல்லாஹ் உன்னிட்ட மட்டும்தான் கேட்பேன், என்னுடைய தேவைகளை வேறு யார்த்தையும் கேட்க மாட்டேன். இதை அல்லாஹ் மட்டும்தான் நிறைவேற்றி தர முடியும் என்று இருக்கின்ற அம்சங்கள் அது அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் என் கஷ்டத்தை போக்கிடு, அல்லாஹ் என் வாழ்க்கையில பரக்கத்தை செய்யி, அல்லாஹ் எனக்கு சோகத்தை போக்கி நிம்மதியை கொடு, அல்லாஹ் கவலையை நீக்குது. இது யார் செய்ய முடியும்? அல்லாஹ் ஒதுக்கணும். சாதாரண உதவி 100 ரூபா தாங்க, கடனாக தாங்க 100 ரூபா தாங்க, நீ எந்த தூக்கி விடுங்க. இந்த ஹெல்ப் எல்லாத்தையும் வாங்கிக்கிறது தவறு இல்லை. மனிதனுக்கு மனிதன் செய்த உதவி. தாபனு அலல் மிருதி வத்தக்குவா, ஒருவருக்கு ஒருவர் நன்மைக்கும் இறை அச்சத்துக்கும் உறுதுணையாக இருங்கள். தாபனு அலல் நிசிமிகள் எழுதுவான், பாவத்துக்கும் வரம்பு மீறுவதற்கும் ஒருவருக்கு ஒருவர் துணை போகாதீர்கள். நன்மைக்கும் இறை அச்சத்துக்கும் உதவியாக இருங்கள். ஒரு துணி இல்லாமல் உட்கார்ந்து கஷ்டப்படுறாரு, அவர் துணி கொடுத்து தொழுகை பாதிச்சது. யார் பொருளாதாரம் ஹெல்ப் பண்றது, இது தடையில்லை. உதவி தாங்க, தூக்கி விட்டுருங்க, இது செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சாங்க. அல்லாட்ட கேட்கிற விஷயம் இருக்குது, அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் என் வாழ்க்கையின் விடுமையை போக்கிவிடு, கஷ்டத்தை நீக்கிவிடு, நோயை நீக்கிவிடு. யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட தான் கேட்கணும். அதை போய் எனக்கு அடுத்தாங்க வாழ்க்கையில விடுமையை போக்கிடுங்க, என் வாழ்க்கையில வீடையை நீக்கிடுங்க, என் வாழ்க்கையில பரக்கத்தை செஞ்சிருங்க கேட்டா அல்லாட்ட கேட்க வேண்டிய அந்த இபாதத்தை அடுத்தவங்க கேட்கலாம். முஸ்லிம்க காக்கா கேட்கணும். அதே மாதிரி நேர்ச்சை அல்லாவுக்கு மட்டும்தான் நேர்ச்சை. அல்லாவுக்காக நான் 10 நோன்பு வைப்பேன், அல்லாவுக்காக நான் 20,000 ரூபாய் தருவேன், அல்லாவுக்காக நான் ஒரு 10,000 ரூபாய் நான் தருந்து செய்வேன், அல்லாவுக்காக இந்த அந்த ஏர்வாடி நாயகத்துக்காக, நாகூர் நாயகத்துக்காக, அஜ்மீர் அவங்களுக்காக நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன், 5 ஆடை வைப்பேன், இந்த கோழி கொடுப்பேன். போச்சு, அல்லாவுக்குள்ள செய்யணும். நேர்ச்சை வணக்கம் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவர்களுக்கு நேர்ச்சி செய்தால் போச்சு. சத்தியம் பண்ண போறோம், அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொல்றேன், இது இப்படித்தான் நடந்துச்சு. அல்லாஹ் வந்து சத்தியம். முத்துப்பேட்டை வழியுள்ளாவுக்கு சத்தியமாக, இன்னொரு ஊரை சொல்லு, அவங்க மேல சத்தியமாக, இவங்க மேல சத்தியமாக போச்சு. அல்லாஹ் மேல மன் அக்ஸம பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக பில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை விட்டு வேறுவனுடைய பேரெடுத்து ஒருவன் சத்தியம் செய்தால் அவன் சிறுக்கு செய்து விட்டான். சொல்லாத வார்த்தை ஹதீஸ். சில பேர் புள்ள மேல சத்தியம், தாய் மேல சத்தியம், தாப்ப மேல சத்தியம், சத்தியம்னு வந்து அல்லாஹ் மேல சத்தியம். காரணம், சத்தியம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. உச்சவரம்பு பயம், உச்சவரம்பு நேசம் அல்லாஹ்வுக்கு மட்டும். நேசிக்கலாம் எல்லாத்தையும். உச்சவரம்பு நேசம்ங்கிறது வந்து இபாதத். அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணமா, நான் மனைவியை நேசிக்கிறேன், தப்பு இல்லை. பிள்ளையை நேசிக்கிறோம், தப்பு இல்லை. பெற்றோரை நேசிக்கிறோம், தப்பு இல்லை. நண்பர்களை நேசிக்கிறோம், தவறில்லை. ரத்த உறவுகளை நேசிக்கிறோம், தவறில்லை. ஆனா இது எல்லோரையும் விட உச்சவரம்பு நேசம், எல்லாத்தையும் விட மிஞ்சிய முஹப்பத்து நேசம் அது அல்லாஹ். என்ன அர்த்தம்? என்ன அல்லாஹ்வுடைய அன்புக்காக இந்த அன்புகளை துண்டிப்பேன், இந்த அன்புக்காக அல்லாஹ்வுடைய அன்பை துண்டிக்க மாட்டேன். அதான் உச்சவரம்பு அன்புக்காக. கருத்து என்ன? அல்லாஹ் விஷயத்துக்காக என் தாயை கூட விட்டுருவேன், என் தகப்பனை விட்டுருவேன், என் மனைவியை விட்டுருவேன், என் பிள்ளையை விட்டுருவேன், நண்பனை விட்டுருவேன், காசு பணம் சொத்து சுகம் பட்டம் பதவி அத்தனையும் விட்டுருவேன். அல்லாஹ் விட மாட்டேன். அல்லாஹ்வுக்காக எதையும் விடுவேன், எதற்காகவும் அல்லாஹ் விட மாட்டேன். இதுதான் உச்சவரம்பு மஹப்பத்.
எப்படி சஹாபாக்கள் எல்லாம் மதீனா நகரத்தில் இருந்து மக்காவில் வந்து மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத்தாகி போனாங்கல்ல, எப்படி போனாங்க? தாயை விட்டுட்டாங்க, தகப்பனை விட்டுட்டாங்க, வீடு வாசலை விட்டுட்டாங்க, சொத்து சுகத்தை விட்டுட்டாங்க, சொந்த பந்தங்களை விட்டுட்டாங்க, உடுத்துன வேட்டி கையுமா போய் நின்றாங்க. நிறைய ஒன்றுமே மாற்றி உடுத்த ஆடை இல்லை, போய் நின்றாங்க. ஏன்? எதுக்கு? வீட்டை விட அல்லாஹ் எனக்கு முக்கியம். என் தொழிலை விட, என் காசை விட, என் உறவுகளை விட, என் மனைவியை விட, என் பிள்ளையை விட, என் தாயை விட, என் தகப்பனை விட, என் உயிருக்கு நான் நண்பனையும் விட, எல்லோரையும் விட அல்லாஹ் ரசூல் தான் எனக்கு முக்கியம். அதைத்தான் நிரூபிக்கும் விதமாக ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ் உன்னுடைய மஹப்பத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் நான் யாரையும் நேசிக்கவில்லை, உன்னுடைய மஹப்பத்துக்காக இந்த உலகத்தில் யாரையும் நான் துறப்பதற்கு தயார், ஆனால் யாருக்காக வேண்டியும் இன்னும் நான் துறக்க மாட்டேன். அதில் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொந்தத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒரு ஆள். அவங்க தாய்க்கு அவ்வளவு தகப்பனாக இருந்த விதவை தாய். விதவை தாய்னா வசதியான தாய், நல்ல பாசமாக வளர்த்தாங்க மகனை. மக்கமா நகரத்திலேயே ஒரு தாய் ஒரு பிள்ளையும் எவ்வளவு மஹப்பத்தா இருக்கணுங்கிறது உதாரணமா அவங்களுக்கு காட்டுவாங்க. யாரு? சஅத் பின் அபீ வக்காஸ் ரலி அவங்க தாய். பாரு, இந்த தாய் இந்த பிள்ளை எவ்வளவு மஹப்பத்தா, எவ்வளவு பாசநேசமா இருக்காங்க, அப்படி இருக்கணும் என்று ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்கு சொல்லுற அளவுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. இப்படிப்பட்ட சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு இருக்கு. நபிஸ்ஸலாத்து நபியாக அந்த பிரகடனப்படுத்துறாங்க, எல்லாம் நபியாக ஆகிட்டாங்க. அப்ப ரகசியமா போய் கலிமா சொல்லி இஸ்லாத்து வந்துட்டாங்க. ஆனால் இஸ்லாத்துக்கு தாய்க்கு பிடிக்காது, ரகசியமா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் யாரோ ஒரு ஆளு அவங்க தொழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு போய் உங்க அம்மான்னு சொல்லிட்டாங்க, உங்க மகன் அவரை பின்பற்றுற முறையில் தொழுகிறாரு, பார்த்து நான் பார்த்தேன், அதான் இந்த உன்னோருடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு ஆடிட்டாரு. அவருடைய தாய் மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, ரொம்ப அன்பா சொல்றாங்க, பாப்பா உன் மேலே உனக்கு எவ்வளவு முகப்பத்து இருக்கு, அறிவு வேணாம், நம்ம மூதாருடைய மார்க்கம் தான் சரி, அவங்க புதுசாக அறிமுகப்படுத்தலாம் சரியில்லை என்று எவ்வளோ சொல்லிச்சு, அன்பா சொல்லிச்சு, கடன் சொல்லி எதுன்னு கேட்குறேன். அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. கடைசியா இறுதி ஆயுதத்தை கைவிடுச்சு. இறுதி ஆயுதம், இந்த இறுதி ஆயுதம் தன்னுடைய உயிரையே அணையம் வச்சிருச்சு. கடைசி சொல்லிச்சு, மகனை கூப்பிட்டு, பாப்பா இனி நான் பசிக்கு உண்ண மாட்டேன், தாகத்துக்கு பருக மாட்டேன், வெயிலுக்காக நிழலில் ஒதுங்க மாட்டேன், பணிக்காக நான் வெளியேற மாட்டேன், இந்த பாலையில் வீட்டுக்கு வெளியில திறந்த வெளியில பாலையில இங்கேயே நிற்பேன், சாப்பிடாம பருகாம தலைக்கு எண்ணெய் தேய்க்காம ஒதுங்காம. ஒண்ணு நீ இஸ்லாத்தை விட்டுட்டு இங்க வரணும், நான் உள்ள வருவேன், இல்லை நீ வரல நான் இப்படியே கிடந்து செத்து மாலணும், தாயை கொன்ற பாவி என்று பேர் உனக்கு வரும். 2ல் 1 நடக்கணும், ஒண்ணு நீ உள்ள வரணும், அது நான் சாகணும், 2ல் 1 நடக்கிற வரைக்கும் நான் மாற மாட்டேன்னு போய் நின்றுச்சு. உறுதியா நினைத்தார். மகனார் பார்த்துக்கிட்டே போறாரு, வர்றாரு. ஒரு சில 2 நாள் ஆச்சு, 3ஆவது நாள் ஆச்சு, அப்படியே சாப்பாடு இல்லாமல் ஒன்று அப்படியே சரிஞ்சு கீழே விழுத்தாய். இந்த தாய் நிற்க முடியலை, உட்கார முடியலை, சரிஞ்சு கீழே விழுது. அப்போ அதில் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. பக்கத்தில் வந்தோன்னு அந்த தாய்க்கு நல்ல நம்பிக்கை, ஓ நம்முடைய நிறைய பார்த்துட்டு மகனுக்கு பரிதாபம் வந்து இறக்கப்படுறாரு இல்லை அப்படின்னு சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா பார்த்து என்ன பக்கத்தில், அம்மா நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்க என் மேல எவ்வளவு பாசத்தையும் நேசத்தையும் எனக்கும் தெரியும். இந்த நிலையில சொல்றேன் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரே ஒரு உயிரை கொடுத்தான், ஒரு உயிர் அல்லாஹ் உங்களுக்கு 100 உயிரை கொடுத்திருந்து, ஒரு உயிர் இல்ல 100 உயிரை கொடுத்திருந்து, அந்த 100 உயிர் ஒவ்வொன்றையும் இந்த மார்க்கத்தை விட்டுரு நான் மௌத்தா போடுவேன், இந்த மார்க்கத்தை விட்டுரு நான் மௌத்தா சொல்லி ஒவ்வொரு உயிரையும் நீங்கள் மாய்த்து கொண்டாடும் சரி அதை பார்த்து கொண்டிருப்பேன், என் மார்க்கத்தை விட மாட்டேன். நீங்க இப்ப மூத்தா போறது ஒரு உயிர் தான், 100 உயிர் இருந்து 100 உயிரையும் நீங்கள் மாய்த்து கொண்டு இந்த மார்க்கத்தை விட வேண்டும் என்ற வேண்டுகோளுக்காக 1 by 1ஆக 100 உயிரை நீங்க மாற்றிக்கிட்டாலும் தெரியும், பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஒருபோதும் என் கொள்கையில் மாற மாட்டேன். என் மகன் ஏற்றுக்கொண்ட கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை, உடனே மனசு மாறுது. மகன்டே, பாப்பா நீ ஏற்றுக்கிட்ட கொள்கை என்ன மாறும், இந்த கொள்கையை கொஞ்சம் சொல்லு.
படிப்பது அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லாஹ்னா யாரு, நமக்கு மௌத்துக்கு பின்னாடி எப்படி வாழ்க்கை இருக்குது, இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், இதெல்லாம் சொன்ன உடனே இந்த அம்மா கண்ணீர் மனித விசாரித்தார். அந்த அம்மா விசாரிச்சு சிந்திக்க வேண்டிய செய்தி, பெத்த தாய் மேல பாசம் இருந்துச்சு சாலிபின் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. ஆனா அதை விட அல்லாஹ் மேல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மேல உள்ள பாசம் மேல. காரணம் முஹப்பத்து என்பது இபாதத்து, வணக்கம். அந்த வணக்கம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய அன்பை திறந்து விட்டு தாய்க்கு பின்னால போக மாட்டேன், தாயை கூட திறந்துட்டு அல்லாஹ்வுக்கு பின்னால் இதே இபாதத். அப்ப சுஜூது செய்யறது இபாதத்து, கையேந்தி கேட்கிறது இபாதத்து, நேர்ச்சி செய்கிறது இபாதத்து, உச்சவரம்பு அன்பு கொள்வது இபாதத்து, உச்சவரம்பு பயப்படுவது இபாதத்து. பயம் இருக்கிற பயம் உச்சவரம்பு. கொஞ்சம்னா கழுத்தா இருக்கிறோம் பயப்படுவான், நெருப்புல போட்டு கொளுத்தி வைக்கணும் பயப்படுவான். ஆனா ஈமான விட்டுரு இல்லையாவது கொளுத்திக்கலாம், கொளுத்து அதை ஏத்துக்கிறது, ஈமான விட மாட்டேன். ஏன் நெருப்பை கண்டு அஞ்சினேன், அதை விட அஞ்சினேன் இஸ்லாத்தை விட்டு ஈமான விட்டு வெளியே போனா என் கேதி அதை முடிஞ்சு. அல்லாஹ்வுக்கு நெருப்பை விட பயப்படுறேன், பழுத்து அறுக்கிறத விட, கரிச்சு பொசுக்கிறத விட, ஈட்டி முனையில் நிறுத்துறத விட, துப்பாக்கியால் தொலைக்கிறத விட அல்லாஹ்வுக்கு நான் அச்சத்தின் உச்ச வரம்பு அச்சம் இபாதத்து. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், இது யாருக்கும் இல்லை. முஹப்பத்து நேசத்தில் உச்ச வரம்பு நேசம், அது அல்லாஹ் ஒருவனுக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. சுருக்கமா சகோதரர்களே, எப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற வாசகத்தை சொல்லிட்டோமோ இதுக்கு பின்னால என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கழுத்தை அறுத்தாலும் சரி, கண்டதந்தமா வெட்டினாலும் சரி, பொசுக்கி நெருப்புல போட்டு பொசுக்கி சாம்பலாக்கினாலும் சரி, அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் வணங்குது, அவனை தவிர்த்து ஒரு யாரையும் வணங்க மாட்டான். எப்படி அவன் சொல்லுவாள், நீ என்னதான் என்னை வெட்டி பிளந்தாலும் சரி, என் கணவனுக்கு மட்டும்தான் என் கற்பை நான் சொந்தப்படுத்துவேன், வேறு யாருக்கும் நான் சொந்தப்படுத்த மாட்டேன், சாவடி செத்துறேன், நான் சொந்தப்படுத்த மாட்டேன். அவதான் பத்தினி, அவதான் உத்தன். ஆனால் இன்று நாம் இந்த கலிமாவுடைய அர்த்தத்தை நோக்கத்தையே புரியல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு முழு முன்மாதிரி, நான் பின்பற்றத்தக்க எனக்கு முன்னோடி முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் எப்படி பேசுறது ரசூலுல்லாஹ் மாதிரி, நான் எப்படி பார்க்கணும் ரசூலுல்லாஹ் மாதிரி, நான் எப்படி சிந்திக்கணும் ரசூலுல்லாஹ் மாதிரி, எப்படி நான் முடிவெடுக்கிறது ரசூலுல்லாஹ் மாதிரி, என் மனைவி மக்களை நான் எப்படி நடத்தணும் ரசூலுல்லாஹ் தன் மனைவி மக்களை நடத்தியதை போன்று, நான் எப்படி நீதி பரிபாலனம் செய்யணும் ரசூலுல்லாஹ் செஞ்ச நீதியை கொண்டு, நான் எப்படி ஆட்சியாளனாக இருந்தால் ஆட்சி நடத்த வேண்டும் ரசூலுல்லாஹ் எப்படி ஆட்சி நடத்தினாலும் அது போன்றது. நான் ஒரு போதகனாக இருந்தால் என் மாணவர்களை எப்படி நான் நடத்த வேண்டும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எப்படி நடத்தினார்களோ அப்படி, என் குடும்பத்து உறுப்பினர்களை நான் எப்படி நடத்த வேண்டும் ரசூலுல்லாஹ் தன் குடும்பத்து உறுப்பினர்களை எப்படி நடத்தினார் அதே மாதிரி, நான் எப்படி உடை உடுத்த வேண்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ் உடுத்துறது மாதிரி, சோகத்தை நான் எப்படி சோகத்தை வெளிப்பட வேண்டும் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன் சோகத்தில் வெளிப்படுத்தியதை போன்று, என் ஆனந்தத்தை பெருமகிழ்ச்சியை நான் எப்படி வெளிப்படுத்துவது ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சியின் முன் தன் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தினார். உச்சியில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும், காலையில் எழுந்ததில் இருந்து இரவில் படுக்க செல்லுகின்ற வரைக்கும், பருவத்துக்கு வந்த நாளில் இருந்து சக்கராத்தின் மடியேறுகின்ற வரைக்கும், என் வாழ்க்கையில் எதிர்ப்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எனக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ். அதான் முஹம்மது ரசூலுல்லாஹ். அரசியல்வாதி தலைவராக ஒரு தலைவர் இருக்கு, அரசியல்வாதி ஒரு கட்சியை சொல்லி அவர் தான் தலைவர், அவர் மாதிரி நான் கொண்டு விடுவேன், அவர் மாதிரி இப்படி, அவர் இப்படித்தான் சோகத்தில் சிரிப்பாரு, ஒரு மூமியினுடைய வாயில வராது. முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரி. அரசியல் தலைவர்களோ, மேற்கத்திய கலாச்சாரமோ, சினிமா நடிகர்களுடைய கலாச்சாரமோ, அல்லது வேறு விளையாட்டு வீரர்களுடைய கலாச்சாரமோ, காணி வைக்கணும். எப்படி அந்த விளையாட்டு அடிப்படை அவன் மாதிரி செய்யறான், ஒரு கோடு ஓடுறது, இங்கே ஒரு கோடு ஓடுறது விளையாட்டு, அது என்னது அவன் பந்தடிக்க விளையாடுறான். ஆக சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையை சொன்னதில் இருந்து கடைசி மௌத்து வரைக்கும் இபாதத்து என்ற வணக்கத்தை இந்த பிரபஞ்சத்தில் எந்த நிலையிலும், எந்த இடத்திலும், எந்த காலத்திலும் அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கு முன்பாக நான் சொந்தமாக்க மாட்டேன். கோடியில் ஒரு பாகத்தை கூட பங்கு வைத்து கொடுக்க மாட்டேன். முழுக்க முழுக்க வணக்க அல்லாஹ். கடைசியாக ஒரு சின்ன உதாரணம் புகாரில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர் பயணம் போறாங்க காட்டு, 2 பேர் இப்படி போகும்போது ஆதிவாசிகள்
பழங்கால பழங்குடி வாழ்வாங்க ஆதிவாசி. அந்த ஆதிவாசிகள் வாழுகின்ற இடத்தை கடந்து போறாங்க. அந்த ஆதிவாசிகள்கிட்ட பழக்கம் என்னன்னு கேட்டா, அவங்கள கடந்து யாரும் போகணும்டா அவர்கள் வணங்குகின்ற அந்த சிலைகளுக்கு ஏதாச்சும் குர்பானி கொடுக்கறது. அப்பதான் கடக்கிடுவாங்க, இல்லாட்டி கழுத்து வெட்டுவாங்க. முடியாதுன்னா வெட்டு, ஒரே வெட்டு. இந்த 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னு சொன்னாப்புல, எங்க கடவுளுக்கு ஏதாச்சும் குர்பானி கொடுங்க, கூட போக விட்டுருவோம். கொஞ்சம் ஆடு மாடு ஒட்டகம் ஒன்றுமே இல்லையே. அவன் பரவாயில்லை, ஈ பறக்கல, அந்த ஈயை பிடிச்சி இந்த 2 ரெக்கையை பிடிச்சிக்கிட்டு சிலைக்கு முன்னாடி அப்படி பிடிச்சி போட்டோம். அந்த குர்பானி போட்டோம். உடனே ஒருத்தன் பார்த்தான், என்ன கஷ்டம், ஒரு ஈயை பிடிச்சான், 2 ரெக்கையை பிடிச்சிட்டு அடி பிடிச்சி போட்டான். முடிஞ்சு போயிட்டாங்க. அவன் போயிட்டான். அடுத்த ஒரு அளவு தான் அவனு சொன்னாப்புல, ஒன்றும் இல்லையா, ஏன் செய்யும். அவன் சொன்னான், வலவுபாபன், ஈயாக இருந்தாலும் சரி, குர்பானி என்பது வணக்கம், என் ரப்புக்கு மட்டும்தான் வணக்கம். ஈய கூட அல்லாவை திருத்தி யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சொன்ன அடுத்த வினாடி ஒட்டே வெட்டு, தலை கீழே விழுந்துச்சு, ரத்த வெள்ளம், தலையில புழுதி கிடக்கிறது, தலை கிடக்குது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹலல் ஜன்னா தஹலல் நார், அவன் சொர்க்கத்துக்குள் நுழைந்தான், அவன் நரகத்துக்குள் நுழைந்தான். நாம் நினைக்கிறோம் பெரிய ஒரு ஈயை கொண்டு போய் குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லாவுக்கு தான் செய்வேன். குர்பானி என்று வந்துவிட்டால் இபாதத்து வணக்கம், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் செய்வேன், அல்லாஹுவை தவிர்த்து யாருக்கும் செய்ய மாட்டேன் என்று வைரம் கொண்ட உறுதியோடு இருக்கணும். எந்த நிலையிலும் அஞ்சக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. தௌஹீத் என்ற இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுகின்ற விஷயத்தில் கடைபிடிக்கின்ற விஷயம் இதுதான். ரமலான் மாசத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய 4வது ஃபர்து. ஒரு தொழுகை 5 வேளை ஃபர்து, 2 ரமலானுடைய நோன்பு, 3 ஜக்காத்து, 4வது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய வார்த்தை. கலிமா வார்த்தை அல்ல, இது வாழ்க்கை. இதையும் இந்த ரமலான் கடைபிடிக்க வேண்டும். இதுக்கு அடுத்து 3வது வழக்கத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா கேட்டபடி செயல்பட்டு விடுதலிக்க ரமலான் மாதத்தினுடைய எல்லா பாக்கியங்களையும் சிந்தாமல் சிதறாமல் அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நாம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள்.